வணக்கம். இன்றைக்கி நம்ம மட்டன் ஈரல் குழம்பும் முட்டை மாஸும் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல வெறும் மட்டனை மட்டும் எடுத்து அதில் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சுக்கிறணும். அது கூட தாளிக்கிறதுக்கு இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறணும். சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறணும். அப்புறம் ஒரு 2-3 தக்காளி பழம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா மல்லி கொஞ்சோண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறணும் தாளிக்கிறதுக்கு. அதில் நம்ம எடுத்து வச்ச இந்த பட்டை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் பாதி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டையும் போட்டு அதை நல்லா வதக்கி விடணும். அந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். அது வதங்கின பிறகு அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க புதினா மல்லியும் அதோடு சேர்த்து வதக்கணும். அது நல்லா நல்லா வதங்கி அதுவும் நல்லா மணக்கும். அந்த மணம் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அது வதங்கின பிறகு நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை அதோடு சேர்த்துடணும். அந்த தக்காளியும் நல்லா வதங்குறதுக்கு அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கணும். இந்த உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நல்லா கரண்டிகிட்டே மசிச்சு விடணும். நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு. அது நல்லா வதங்கின பிறகு நம்ம இந்த வேக வச்ச மட்டனை எடுத்து அதோடு ஊற்றிடணும். நம்ம மட்டன் வேக வைக்கல ஈரலை ஒன்றா போட்டு வேக வைக்கக்கூடாது. வெறும் மட்டனை மட்டும் உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு அதை மட்டும் இதோட சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ தான் நம்ம அந்த எடுத்து வச்ச ஈரலை அதோட போடணும். இந்த கொழுப்பும் கொடுப்பாங்க, அதையும் இப்போ தான் நம்ம போடணும். முதல்ல மட்டன் வேகையில் இதை போட்டோம்னா அது ரொம்ப வெந்து தண்ணியாக போயிடும். அதனால் அதை இப்போ தான் அதோடு சேர்க்கணும். சேர்த்துட்டு இது கூட மசாலா பொடி போடணும். நாங்கள் மசாலா பொடின்னு தான் சொல்லுவோம். சில பேர் குழம்பு மிளகாய் தூளும்பாங்க. அதில் ஒரு 2 ஸ்பூனு நமக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறணும். போட்டுட்டு அதோட அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துறணும். இதில் நம்ம வேணும்னா கொஞ்சோண்டு கசகசாவும் 2-3 முந்திரி பருப்பும் ஊற வச்சு தேங்காய் அரைக்கையில் சேர்த்துக்கிறலாம். இல்லைன்னா வெறும் தேங்காய் மட்டும் கூட அரைச்சி ஊற்றிக்கிறலாம். இப்போ இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடணும். நம்ம மட்டன் வேக வைக்கையிலே உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு இதை கொதிக்க விடணும். இது இப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கையில் இந்த பக்கத்தில் நம்ம முட்டை மாஸுக்கு ஒரு 4 முட்டையை வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறணும். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றணும். இதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றலாம். ஊற்றிட்டு இதில் தாளிக்கிறதுக்கு சோம்பு போடணும். பெரிய சீரகம்னு சொல்லுவாங்க, அது போடணும். அது நல்லா பொரிஞ்ச பிறகு அதோட கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்த்தா பிறகு இதில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்க்கணும். இதை நல்லா வதக்கி விடணும். இது வதங்கையில் இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்க்கணும். இது முதல்ல எண்ணெய் ஊற்றின உடனேயும் போடலாம். அது சில நேரத்தில் கருகி போயிடும். அதனால் வெங்காயம் போட்டால் பிறகு கூட போடலாம். எப்படினாலும் அது வாசம் நல்லா தான் வரும். எப்போ வேணாலும் சேர்த்துக்கிறலாம். இது நல்லா வெங்காயம் வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்ச முட்டையை அதோடு சேர்க்கணும்.
இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தூள் உப்பு போடணும். அப்புறம் கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். சாதாரண மிளகாய்த்தூள் போட்டுறக்கூடாது, அது ரொம்ப உரைக்கும். இப்போ கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் சேர்க்கணும். அந்த முட்டை வாசம் கவுச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மிளகுத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நம்ம முதல்ல குழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லையே, அந்த குழம்பு நேரம் கொதிச்சிருக்கும். அந்த கொதித்த குழம்புல ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு அளவு குழம்பு எடுத்து நம்ம இந்த முட்டையில் ஒன்றா ஊற்றிடணும். முதையே நல்லா முட்டையை நல்லா வதக்கியிருந்திருப்போம். அந்த குழம்பும் கொதித்த குழம்பு தான், அதனால் சும்மா ஊற்றி விட்டு கிண்டி விட்டு இறக்கி வச்சா போதும். இப்போ இதை நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு 2 தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தோசையோடு நம்ம வச்ச இந்த மட்டன் ஈரல் குழம்பும் இந்த முட்டை மாசையும் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.